வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு டே இன் மை லைஃப் வீடியோ. நிறைய பேர் ப்ரோ டே இன் மை லைஃப் காட்டுங்க, டே இன் மை லைஃப் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. ஆஃப்டர் 6 to 7 months நினைக்கிறேன், 7 மாதம் ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு, டே இன் மை லைஃப் வீடியோ போட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ எந்திரிச்சிருக்கோம். எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம். ஓகேவா? வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருந்தாலே நிக்கி போயிட்டா. ஸோ நிக்கியோட லைஃபையும் வந்துட்டு இது கூட இன்டிகிரேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நடந்து வருவோம். நடந்து வந்தோம் அப்படின்னா நிக்கியோட ஃபுட்டு வந்துட்டு இங்கே இருக்கும். எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாப்பிடல. இன்னைக்கு அப்படியே மிச்சம் வச்சிருக்கு. நான் இங்கேயே நின்றுக்குவேன். அப்புறமா பம்மி மட்டும்தான் கிச்சனுக்குள்ள போவோம். இன்னைக்கு நானும் வந்திருக்கேன். கிச்சன் நிக்கி வந்துட்டு இங்கே ஒன்று கடிச்சு வச்சிருக்கு. யூஸ்வலா அடிக்காது, ஆனா வந்துட்டு என்னன்னு தெரியல. தப்புன்னு தெரியுதுல்ல, அது தப்புன்னு தெரியுதுல்ல. ஓகே ஓகே சரி ஓகே, மன்னிச்சிட்டேன் போ. மண்ணை சுட்டாச்சு. சரி பம்மி டக்குன்னு க்ளீன் பண்ண போ. போடு. க்ளீன் பண்ணனும். போய் மாப் போட்டுட்டு வரணும். நீ என்ன பண்ண போற? நீ மாப் போட்டு துடைக்கிறத நான் பார்க்க போறேன். தெரியும். மேனேஜ் பண்ணணும்ல. என்னது? என்னதா? ஐயோ, நீ மேனேஜரா? ஓடி வரா நிக்கி ஓடி வராடா. வா உள்ள வா நிக்கி. இப்பமே அப்போ சீக்கிரமா தொடச்சிட்டு டீ வையும். ஆமா, நிறைய ஒர்க் இருக்கு இன்னைக்கு. நிக்கியோட யூரின் துடைக்கிறதுக்குனே இருக்கிற மாப்பு தான் இது. நீ பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியா டீயா காஃபி, அது காஃபி வச்சுட்டான். ஓகே ரைட். குடிக்கலாமா? இல்ல, சாப்பிடலாம். சாப்பிடு. கட்டு வாயில போடுறேன். நம்ம டீ எல்லாம் குடிச்சாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் கிச்சன் போகிறேன். நம்ம சுஹேல் ப்ரோ வந்து உள்ள பேக்கில் தான் பாருங்களேன் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எடிட்டிங் முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு முடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இல்லை, ஃபஸ்ட்டு சமைக்கணும். ஃபஸ்ட் ஆக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். கிச்சனுக்குள்ளே வந்தாலே என் நிக்கி குட்டி என் பின்னாடியே வருவாள். நான் கிச்சனில் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்படி மம்மி பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பா நிக்கி குட்டி. இல்லை நிக்கி, அச்சோ. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலெல்லாம் இல்லை, இங்கே ரெகுலராக ஆக்குறது தான். கொலாப்புட்டு தான் செய்ய போகிறேன். பழம் இருக்குது, அதனால கொலாப்புட்டு செய்யலான்னு இருக்கேன். இல்லைன்னா உப்புமா தோசை அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் தான் நினச்சி உள்ளே வந்தேன். ஆனால் பார்த்தா பழம் பேலன்ஸ் இருந்துச்சா, நேந்திர பழம். ஸோ புட்டு சமைக்கலான்னு இருக்கேன். ஸோ டுடே அவர் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் கொலா புட்டு வித் பனானா. ஸோ புட்டு பொடி நான் எப்போவுமே இந்த பிராண்டு தான் வாங்குவேன், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். 2 பேர்த்துக்கு இது ஓகே தான். இப்படி பார்க்குறப்ப கம்மியாக இருக்கும், ஆனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நிறைய ஆயிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். லைட்டாக போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு உப்பு போடலாம். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி சாஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நிறையா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. ஆனால் தண்ணி ஊற்றுறது தான் மெயின் விஷயம். அது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே வைக்கணும். அப்போ தான் அது ஸ்டீம் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த புட்டு அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே எடுக்கிறப்போ அது உடஞ்சி போயிடும். ஓகே, இப்படியே வைக்க வேண்டியதான். ஒரு 5 minutes அப்படியே இருக்கணும். இதுதான் நம்மளோட செரவா. இது சும்மா இப்படி வச்சு இப்படி ஒரு பேலன்ஸ் கொடுத்தா போதும்.
தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப இப்படி ஆயிடுச்சு, அதனால தேங்காய் அது ஆமா ஒன்லி தேங்காய் அது அதுல இருந்து வெளியே வந்துருச்சு. வேற லெவல் போகும். எப்படி இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியா நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்குல்ல. ஆமா சமையல்ல ஒரு சாதனை புரட்சி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. புட்டுன்னா இடையில இடும்போது இந்த மாதிரி தான் வேணும், சிரண்டி தான் போடணும். மிக்சியில போட்டு அரைக்கூடாதா? அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. நிக்கிக்கு வேற கல்யாண வயசு வந்துருச்சு. நிக்கியோட மைண்ட் வாய்ஸ், எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துருச்சுடா, வெயிட் பண்ணவா, லவ் பண்ணவா. மூஞ்சி பாத்தீங்களா, டான் 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 உருண்டா பாருங்க. நிக்கி நிக்கி நீ ஏன் இப்ப மேல ஏறி நிக்கிற? டாப் ஆங்கிள், டாப் ஆங்கிள் தேங்காய் சேர்ந்து எடுக்காது. ஆமா முடிஞ்சா ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவைல் vlogger சேனலில் பமி மான்ஸ்டரோட அந்த கையோட அன்பாக்ஸ் பண்ணா பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் முந்தானேத்தே பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஷூட் பண்ணதுக்கப்புறமா வீடு வந்துட்டு இந்த லட்சணத்தில் இருக்கும். ஒவ்வொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் நாங்கள் ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தலை வந்துட்டு உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கா, வெளியே வந்துட்டும். அநேகமாக புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். அதை பார்ப்போம். என்ன விஷயம் அப்படி தெரியுமா, ஷூட் பண்ணதுக்கப்புறம் பமி வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கிச்சனில் போய் நின்னப்போ கேஸ் தீந்துருச்சு. ஆமாம், கேஸ் தீந்துருச்சு. ஸோ என்னோட பேரில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் இருக்குது, ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கும். அது அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டரை எம்டி அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டு கேஸ் சிலிண்டரை போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ வண்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். காரும் வண்டி இப்போ எங்ககிட்ட இல்லை, காரையும் வந்து நம்ம சாயந்தரமாக தான் போய் எடுக்க போகிறோம். கார் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு கோட்டிங் போடுறதுக்காக போயிருக்கு. முதல்ல போய் சிலிண்டர் தூக்கிட்டு வருவோம். தலை வெளியே வரீங்களா? சீக்கிரமாக வாங்க வாங்க வாங்க. யார் அது நிக்கி வருது பாரு, புரியவள. நீ அங்கேயே இரு. நான் எந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற சான்ஸ் இருக்கு. வா, கரெக்டா? எப்படி? டீல் ப்ளூ அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் பச்சை ப்ளூ தான். டீல் ப்ளூ, பீல் ப்ளூலாம் எனக்கு தெரியாதுப்பா. டீல் ப்ளூ. சரி, ஓகே. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் இப்போ நம்ம சிலிண்டர் எடுக்கிறதுக்காக போகிறோம். சிலிண்டர் எடுக்கிற இந்த ட்ரெஸ் போதும்ல? சிலிண்டர் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் என்னடா இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுறோம். ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். சூப்பராக இருக்கா போடுறதுக்கு? செமையாக இருக்குல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, செக் பண்ணி பாருங்க. நிக்கி உள்ளே போ, நாங்கள் வெளியே போகிறோம். எந்திரி எந்திரடி என் நாய்க்குட்டி, எந்திரி. டாடிஸ் கேர்ள் அண்ட் நிக்கி. போ உள்ளே போ, உள்ள எந்திரிச்சு போ. ஏதாச்சும் வேணும்னா டாடி கிட்ட தான் போவாது. போ, எந்திரிச்சு உள்ளே போ. ஆக்சுவலாக நிக்கிக்கு வந்துட்டு ஹீட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹீட்டு நிக்கி ஆனால் நிக்கி கொடுத்து வைக்கலையே, ப்ரீட் பண்ண முடியாது. சரி, இப்போ டக்குன்னு போய் சிலிண்டரை தூக்கிட்டு வருவோம். வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றது இம்பாசிபிள் தான் பமி. இல்லை ஐ எம் பாசிபிளா? ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ் குடிக்கலாம். சரி, முதல்ல போய் சிலிண்டரை தூக்கிட்டு வருவோம். வாங்க போகலாம். என்ன சவுண்டு மட்டும் கேக்குது? ஏய் பாகுபலி, போலாமா? போலாம். எஸ்எம் சிலிண்டர் போடுற வேலைக்கு போயிடலாமா? செமையா இருக்கு, தூக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? செமையா இருக்கு. அது என்ன மஞ்சள் துணி தோல்ல ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாது. ஓ, அப்போ அந்த வேலைக்கு நீ செட் ஆகாதுடா. அதாவது இப்போ எப்படி வைக்கிறது? நான் பிடிச்சிட்டு உட்காரணுமா? முன்னாடி வைக்க முடியுமா? அப்படியா? வண்டி ஒரு சைடு போகும். சரி வா வா, இதை கொண்டு போய் டக்குன்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம முடிய வர வெட்டுறதுக்காக போகணும். ரொம்ப வருஷம் கழிச்சு சுவேல் ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பியும் போய் நான் வெட்ட போகிற முடிய. எஸ், வெட்டுங்கோ. நீங்க கேட்டது சரி. வீடு பார்த்தா எனக்கு கடுப்பாகுது. எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்கல்ல. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. இது ஃபுல்லா என்னோட ட்ரெஸ் அன்பாக்ஸ் பண்ணது. அதெல்லாம் உன்னோட தானப்பா, நான் ஒன்றும் குப்பெல்லாம் போடல. என் கையா? உன் கை தானே அது தன்னாருமா? சிலிண்டருக்கு ட்ரெஸ் மாட்டியாச்சு. மாட்டியாச்சு சிலிண்டருக்கு ட்ரெஸ். ஓகே, அது என்னோட சுடிதார். மம்மியோட சுடிதார் தான். ஏன் தெரியுமா கண்ணாடி போட்டிருக்கேன்? எனக்கு இந்த கண் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் கண் என்னமோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். பயங்கரமா வலிக்குது கண். ரெட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஐ ட்ராப் ஒன்று போட்டு விட்டுருக்கேன், ஆனாலும் அது அப்படியே தான் இருக்காது.
மேபி ஒரு 2-3 டைம் போட்டால் சரியாயிடும். ஆமாம், வெளியே போனால் சுருங்குது, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எடுக்கிறது காட்ட முடியல, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஆமாம், எடுக்கிறப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். வீடியோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் என்ன பிளான் அடுத்ததான் வந்துட்டு நம்ம முடி வெட்டுறதுக்கு போகணும்ல, 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அப்புறம் வேறு ஒரு ப்ராடக்ட் வேறு நம்ம வாங்க போகிறோம், ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் ஒன்று வாங்க போகிறோம். ஸோ ஓலா பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணியிருக்கு. அண்ணா வந்துட்டு இருக்காரு. முதல்ல போய் முடியை வெட்டணும். முடியை வெட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறோம். அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டே இன் மை லைஃப்லேயே கொண்டு போகலாம். நினச்சா தனி வீடியோ பண்ணலாம், வேணாம், டே இன் மை லைஃப்லேயே கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரை போய் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். நிறைய பிளா நிறைய ஒர்க் இருக்குது. எல்லாமே நைட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்துட்டு வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். அல்ல சீக்கிரமா வா. ஆமாம், வரதுக்கு லேட் ஆகும். தங்கமணிக்கு ஃபுட்டு கொடுக்கணும். தங்கமணி ஃப்ரீயாக விட்றாவல? ஃப்ரீயாக தானே விட்ருக்கேன். பெரிய பொண்ணு முடி வெட்டுறது கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, பாமிக்கும் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா முடி வெட்ட போகிறோம். உனக்கு என்ன பாப் கட்டா மொட்டையா? மொட்டைக்கட்டு. எனக்கு சொட்டை கட்டிங். பாமிக்கு மொட்டை கட்டிங், எனக்கு சொட்டை கட்டிங். ஓகேவா? செமையாக இருக்கும்ல. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணியாச்சு. என் முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே யாரோ நிற்கிறாங்க பாருங்கள். யார் அது? ரம்யா. சரி, இந்த மண்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மண்டை எந்த மண்டை நல்லா இருக்குது அப்படிங்கிறது. 2 மண்டையும் நல்லா தான் இருக்குல்ல. மூஞ்சியில் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. எதுவும் பண்ணலையா? வெறும் ஹேர் கட் தான் பண்ணேன். அடுத்ததாக வேறு ஒரு பொருள் வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நடராஜா சர்வீஸில் நடந்து நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து வெறும் 400 மீட்டர் தான். எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிவிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா நடந்தே போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நடந்து. இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். போவோம். நம்ம ஊர் இல்லை ஏந்தல, நம்ம ஊருக்கு கோயம்புத்தூர். நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நடக்கிறது நல்லதான் நடந்தது. ஆமாம், செம்மையார்கள் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம எதோ லவ் பண்ணிட்டு இருந்தப்போ இப்படி நடந்திருக்கேன், அந்த ஃபீல் வருதுல்ல. ஆமாம். ஸோ நான் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு. தலையோட கையில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைபர் தமிழா சேனலில் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நாங்கள் கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டுருக்கோம். நம்ம கார் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். கார் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை போய் எடுத்துகிட்டு வருவோம் இல்லை, அங்கே போய் முதல்ல பார்ப்போம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு வழியாக 1 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்தாச்சு. இங்கே தான் நம்மளோட கார் நிற்கிது. உள்ளே பார்த்தீங்களா, இந்த காரை போய் காட்டுறோம் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறக்கு. ஸ்மூத்னஸ் பார்த்தியா தொடுறப்போ? பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது இல்லை? ஆமாம். இந்த இதெல்லாம் இல்லை பாரு, அந்த ஸ்வெல்ஸ் எல்லாம் இல்லை பாரு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வாவ், பக்கா ஃபினிஷிங். கண்ணாடி மாதிரி வந்துட்டு பளபளன்னு இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிற அந்த லைட் அப்படியே இங்கே படுது. இதுவே நம்ம ஃபஸ்ட்டு விட்டப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டேன்னு சொன்னேன்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்ட் அந்த ஸ்வில்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பர்ஃபெக்ஷன். ஒரு கண்ணாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இந்த ஸ்மூத்திங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே இந்த க்யூரிங் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக ஸ்மூத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி மட்டும் கிடையாது, அலாய்வ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காருக்கு வந்துட்டு எந்த மாதிரி கோட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிறையா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு நான் கார் கொடுத்து. என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொடஸ்டா பிராண்ட், நம்மளோட பிராண்ட் பார்த்திங்கன்னா மொடஸ்டா.
Modesta is actually a world's #1 Japanese quality. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் நம்ம கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு நீங்கள் வந்து கோல்டு பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கோல்டு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Modesta BC04 சொல்லிட்டு இருக்குது. அதுதான் வந்து நம்ம உங்கள் வண்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து 3 ஸ்டெப் ஆஃப் டீட்டெயிலிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஸ்டெப் ஆஃப் டீட்டெயிலிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெஹிக்கலில் கம்ப்ளீட் ஸ்வில் மார்க், ஸ்க்ராச்சஸ், டல்னஸ் அண்ட் ரோட் சிப்ஸ் எல்லாத்துமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Modesta பேஸ் கோட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த பேஸ் கோட் நம்ம அப்ளை பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக ஏசிலே நம்ம நிப்பாட்டிருக்கோம் வெஹிக்கல். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து 3rd ஸ்டெப் வந்து செராமிக் கோட்டிங்கை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த Modesta மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிமும் நம்ம பண்ணுறோம். ஸோ பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல் அல்டிமேட் ப்ளஸ் சொல்லிட்டு நம்மளோட பிராண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா we are the only authorized installer in Coimbatore. ஸோ எக்ஸ்பல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிலிம். ஸோ எக்ஸாக்ட் லைக் உங்களுக்கு வந்து இப்போ ஃபோனுக்கு, மொபைலுக்கு எப்படி நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் போடுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் போடுறோம். கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறோம். ஸோ பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் என்ன உங்களுக்கு வரும்னா, ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டியூரபிலிட்டி. ஸோ அதர் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங். எவ்வளோ நீங்கள் ஸ்க்ராச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நார்மல் ஆட்டோமேட்டிக் பொசிஷனுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் கிளாஸினஸ் உங்களுக்கு வந்துடும். அதாவது சின்ன சின்ன மார்க் விழுந்துச்சுன்னா வந்துடும். பெருசாக போட்டு கத்தியெல்லாம் வச்சு இழுத்து விட்டா இல்லை, ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். மினிமம் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வண்டி வெளியில் எடுக்கும்போது எங்கோ செவரில் எங்கோ இல்லை முள்ளில் எங்கோ உரைச்சிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் உங்களுக்கு வந்து ஓகே. பிராண்ட் நியூ வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப இட்ஸ் வெரி நெசசரி ஃபார் யுவர் வெஹிக்கிள். நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ப்ரீமியம் காசு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் நார்மல் காசும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாங்க. நம்மள தான் நார்மல் கார் தான் நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வெளியே அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெஹிக்கிள் நிற்குதாமா, நம்ம அதையும் போய் பார்த்துடலாம் வாங்க. அந்த காரோட அந்த ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும், ஏதோ நான் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸ்பல் கோட்டிங் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட் வந்து லேமினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிளுக்கு. ஃபுல்லாகவே அந்த கவர் ஒட்டிருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து டாப் கோட் செராமிக் கோட்டிங் கேட்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் செராமிக் கோட்டிங்காக. ஓகே. ஆனால் இதுவே வந்துட்டு போதும். இதுவே உங்களுக்கு போகும் மோஸ்ட்டாக. ஓகே. வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இங்கேருந்து டெலிவரி எடுக்க போகிறோம். எங்கே பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எங்கே அப்படின்னா லக்ஸி ஆட்டோமேட்டிவ் கேர். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. திருப்பி 2 வீக்ஸ்க்கு அப்புறமாவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வருவேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி கோட்டிங்கோ இல்லை வந்துட்டு அந்த எக்ஸ்பலோட லேமினேஷனோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தராத்திரி இல்லை விடுகாலையா எப்படின்னா சொல்லலாம். மணி 12:15 ஆச்சு. எங்கே வந்துட்டோம் அப்படின்னா அந்த கார் கோட்டிங்லாம் முடிச்சுன்னா நேராக வந்துட்டு நான் என்னோட சித்தப்பா வீட்டில் இருக்கேன். என் பாட்டியை பார்க்குறதுக்காக வந்தேன். பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்காங்க. நம்ம 2-3 வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வந்திருப்பாங்க. அந்த பாட்டி வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க. எட்டி பார்க்குறாங்க, தெரியுதா? ஸோ இந்த பாட்டியை பார்க்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேயே டின்னரு எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவள் தான் வந்துட்டு சித்தப்பா பொண்ணு, தங்கச்சி, சிஸ்டர். ஸோ இந்த ரோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஒரு ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக NHல வந்து ரோடு போட்டிருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. 12:40 ஆயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக ரயில்வே ட்ராக்கு. திகில் எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு இந்த லேம்ப் போஸ்ட் எல்லாம் பார்க்குறப்போ யாரோ நிற்கிற மாதிரியே தெரியுது. அதே ஒரு ஜர்க்காவே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பயங்கரமா இருக்கு. என்னடா ரோடு இது? அதை விட பயங்கரமா இருக்கு. ஐயோ, சத்தியமா எனக்கு பயமா இருக்குடா. என்னடா பண்றது? சரி போய் பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம போய் தான் ஆகணும். இங்கதான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஸோ இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வெளியே சுற்றியே வந்துட்டு மொக்கையாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், ஆனால் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நடக்கல. கேஸ் சிலிண்டர்லாம் தீர்ந்தனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1:30 மணி ஆயிடுச்சு. நான் சித்தப்பா வீட்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்தாச்சு. நைட் 1:30 மணி ஆயிடுச்சு. என்னடா பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுருந்தாலே எங்கே அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிப்பீங்க. அந்த பொண்ணை நானும் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா காணோம். வர வழியில் இந்த பொண்ணு எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை காட்டுறேன், ஓகேவா? பாருங்கள்.
டான் 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 டான். எதுக்கே காட்டுறேன்? எதுக்கு இந்த ஜோக்கர் வேஷம்? ஜாக்கர் வேஷம் இல்லை அது ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்கிறதுக்காக ஷீட் மாஸ்க் நானே செஞ்சு நானே போட்டுட்டேன். ஆக்சுவலாக இப்படி இருக்காது, மூக்கு மட்டும் அப்படியே தனியாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏண்டா ஆக்சுவலாக ஷீட் மாஸ்க்கு தனியாக இருக்கு. இப்போ நீ என்ன நான் போட்டு? அது வாங்கலை, அதனால நிறைய டிஷ்யூ பேப்பர் எடுத்து கட் பண்ணி சீரம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வேற லெவல் போ. எப்படி பயங்கர மிச்சப்படுத்துறீங்க தலை. இது எடுத்தா ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. தலையில போட்டான் மொத்த கண்ணி. ஐயோ என் கண்ணை காணோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிச்சுக்கிறேன். நமக்குலாம் எந்த மாஸ்க் வேணும், ஃபேஸ் எப்பவுமே கிளியராக இருக்கும். மூச்சு கூட கழுவல வந்து. மூஞ்சியெல்லாம் கழுவவே இல்லைப்பா, அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ பாய், see you. பாய் 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 பாய். நிக்கி பாய் சொல்லு. நிக்கி ரொம்ப வந்துட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கா. சரி ஓகே, டாட்டா பாய்.